வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் பஸ்டில் 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தேஷான் தாலிம். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சக்தி கிளோபல் டிவியினூடாக உங்களோடு இணைந்திருக்கும் நீங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் தேஷான். வணக்கம் நேர்களே. நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்திகளோடாக இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜரத்னம் ராஜ்கிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அவ்வப்போது மின்சார துண்டிப்பு தொடர்கிறது. வேகம மின் பிறப்பாக்கிற்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு. யோஷித் ராஜபக்ச உள்ளிட்ட 4 பிடி. 5 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் அரசு பாடசாலையில் கல்வி கற்பதற்குள்ள உரிமையை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. திகிவெளி குண்டு தாக்குதல் தொடர்பில் 2 வருட சிறை தண்டனை. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்குமாறு கோரி தமிழக மீனவர்கள் மீண்டும் வேலை நிறுத்தத்தில். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் முழுமையாக செயலிழந்துள்ளமையினால் எதிர்வரும் சில தினங்களுக்கு மின்சாரம் தடைப்படலாம் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இன்று நாட்டில் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டது. நேற்று பிற்பகல் 2:20 அளவில் நாடு முழுவதிலும் மின்சாரம் தடைப்பட்டதுடன் நள்ளிரவு வரை பல பிரதேசங்களுக்கும் மின்சாரத்தை வழங்க முடியாமல் போனது. வேகமையில் உள்ள பிரதான மின்மாற்றி வெடித்தமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்தது. இதனால் கட்டமைப்பில் ஏற்பட்ட சமமின்மையினால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின் புறப்பாக்கை செயலிழந்ததாக பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதன் காரணமாகவே நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டது. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் மற்றும் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் என்பவற்றில் 3 இயந்திரங்கள் செயற்பட்டு வந்தன. எனினும் நாம் எதிர்பார்த்ததை போன்று அந்த 3 இயந்திரங்களிடம் சமநிலையை பேணுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி குறைபாட்டில் உள்ளது. சிறிய குறைபாடு அல்ல, பாரிய குறைபாடு உள்ளது. அத்துடன் 3 இயந்திரங்கள் கட்டமைப்பிலிருந்து விலகியமையினால் மின்சாரம் தடைப்பட்டது. இந்த மின் பிறப்பாக்கில் ஏற்பட்ட அழிவு தொடர்பில் நாம் நேற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தோம். அது தொடர்பில் போலீசார் தனியான விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். அரசு பகுப்பாய்வாளரும் இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்குவார். எனவே அந்த பகுதிகளுக்கு மீண்டும் ராணுவ பாதுகாப்பு வழங்குவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். நாம் திறந்த மனப்பாங்குடன் அனைத்து திசையையும் அவதானிக்கின்றோம். சதித்திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசேடமாக ஆராய்கின்றோம். இதற்கு முன்னர் ஏற்பட்ட மின் துண்டிப்பு தொடர்பில் நாம் ஒருபோதும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யவில்லை. நமக்கு சில விடயங்களை ஊகிக்க முடியும் போது இவ்வாறு கூறுகின்றோம். தற்போது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 3 இயந்திரங்கள் செயலிழந்துள்ளதுடன் அதனை சீர்திருத்த ஆக குறைந்தது 3 தினங்கள் செல்லும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த மின் உற்பத்தி நிலையம் செயலிழந்துள்ளமையினால் தேசிய மின் கட்டமைப்பிற்கு வழங்கப்படும் 42.5% மின்சாரம் தடைப்பட்டுள்ளதுடன் நிலவும் காலநிலை காரணமாக நீர்மின் உற்பத்தி நிலையங்களினால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் 20ஆக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இன்று தேசிய மின் கட்டமைப்பின் 80% அரசு மற்றும் தனியார் எரிபொருள் மின் உற்பத்தி நிலையங்களிலேயே தங்கியுள்ளது. அது செயலிழந்ததும் வெப்பம் தணியும் வரை நம்மால் மீண்டும் பாய்லர்களை தண்ணீரை நிரப்ப முடியாது. ஆகவே தற்போது அதன் வெப்பம் தணிந்து வருகின்றது. இந்த நடவடிக்கை பூர்த்தியாவதற்கு இன்னும் 1 நாட்கள் செல்லும். அதனை தவிர வேறு தொழில்நுட்ப கோளாறு எதுவும் இல்லை. அது குறையை நிவர்த்தி செய்வதற்காக நாம் ஏற்கனவே ஏனைய பிறப்பாக்கிகளை செயற்படுத்தி வருகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நுகர்வோரின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். இதனால் சுமார் 900 மெகாவாட் மின்சாரத்தை இழக்க நேரிடுகின்றது. கேள்வி மற்றும் விநியோகத்திற்கிடையே தற்போது 300க்கும் 450க்கும் இடைப்பட்ட மெகாவாட் வித்தியாசமே உள்ளது. அதனை ஈடு செய்வதற்காகவே 3 நாட்கள் நுகர்வோரிடம் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. நீர்மின் உற்பத்தி நிலையங்களும் குறைந்த அளவில் செயற்படுகின்றன. கடந்த 6 மாதங்களில் 3 தடவைகள் நாடளாவிய ரீதியில் மின்சார விநியோகம் தடைப்பட்டதன் பொறுப்பை ஏற்று பதவியை ராஜினாமா செய்வதற்கு இலங்கை மின்சார சபையின் தலைவர் அனுர விஜயபால நேற்று தீர்மானித்தார். கட்டமைப்பில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் சமமின்மை இழந்து முழு கட்டமைப்பும் பாதிக்கப்படும். ராஜினாமா செய்வதற்கான காரணத்தையும் கூற வேண்டும். 1 மணித்தியாலமாக கட்டமைப்பு செயற்படவில்லை என்று நீங்கள் கேட்டீர்கள். அதனை என்னால் கூற முடியாது. நமது கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளது. ஆரம்பத்தில் திட்டமிட்டிருந்தால் நமது மின் கட்டமைப்பு செயலிழந்தால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் பாதிக்கப்படாமல் அது முறைப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. எனினும் மின்சார சபை தலைவரின் ராஜினாமா கடிதத்தை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நிராகரித்துள்ளார். இதேபோல குறுகிய காலத்துக்குள் இதுபோன்ற சம்பவங்கள் 3 தடவைகள் பதிவாகியுள்ளமையினால் இது பாரதூரமானது எனவும் இதற்கு தொடர்ந்து மன்னிப்பு வழங்க முடியாது என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி தன்னுடனும் அமைச்சருடனும் கலந்துரையாடி ஆலோசனை பெற்றுக் கொண்டதாகவும் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் அமைச்சர் ரஞ்சித் சிமலா பற்றிய எதிர்வரும் 23ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் செயற்பாடுகளுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சேவைகளை பெற்றுக் கொண்டு திட்டம் ஒன்றை வகுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.
நேற்று இடம்பெற்ற மின்சார துண்டிப்பினால் ஏற்பட்ட அசௌகரியம் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கவலை வெளியிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட மின்சார தடை மற்றும் அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளார். இந்த குழுவில் மின்சக்தி மற்றும் புதுப்பிக்க சக்தி அமைச்சர் ரஞ்சித் சிமலாபட்டிய மற்றும் அமைச்சர்களான சுசில் பிரேமஜயந்த, பாட்டலி சம்பிகரணவுக்கு, சாகல ரத்நாயக்க, பிரதி அமைச்சர்களான இரான் விக்ரம் ரத்ன, அஜித் பி பிரேர் ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். இந்த குழு ஒரு வாரத்திற்குள் தமது முதலாவது அறிக்கையை ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதியின் மகன் யோஷித்த ராஜபக்ச உள்ளிட்ட 4 கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியது. சிஎஸ்என் தொலைக்காட்சியின் நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போதே இவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. யோஷித்த ராஜபக்ஷ, ரொஹான் வெளிவிட்ட கலாநிதி அஷான் ரபிநாத் பெர்னாண்டோ மற்றும் சச்சித்ர கவிசாந்த் சாநாயக்க ஆகியோர் சார்பில் முன்வைக்கப்பட்ட பிணை மனு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RAA ஹெய்யான் துருவ முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிஎஸ்என் தொலைக்காட்சியில் இடம்பெற்றதாக கூறப்படும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நிதி தூய்தாக்கல் தடை சட்டத்தின்படி போலீஸ் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவினால் இவர்கள் கைது செய்யப்பட்டு கடந்த ஜனவரி 30 விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இவர்களின் பிணை மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் 4 சந்தேக நபர்களை தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் 10 லட்சம் ரூபாய் 2 சரீர பிணையிலும் விடுவித்தது. நீதிமன்றத்தின் அனுமதியின்றி வெளிநாடு செல்வதற்கு அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. சம்பவம் தொடர்பிலான மற்றைய சந்தேக நபரான நிஷாந்த் ரணதுங்க தனியாக பிணை மனுவை தாக்கல் செய்துள்ளதுடன் அது தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றம் தொடர்ந்தும் பரிசீலனை செய்து வருகிறது. இன்று பிணை வழங்கப்பட்டது. அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் மின்சாரத்தை பதுக்கி வைத்துள்ளதாக பேஸ்புக்கில் கண்டேன். நெவிலின் வீட்டில் குழியொன்றை தோண்டி மின்சாரத்தை பதுக்கி வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அதை கண்டுபிடித்தால் மின்சாரம் வழங்க முடியும். உண்மையே கவலை அடைகிறேன். முகாமைத்துவத்தின் குறைபாடாகும். அது முற்றிலும் பொய்யான கருத்து. சேறு பூசுவதற்காக அவ்வாறு கூறுகின்றனர். சீனாவில் இருந்து கிடைத்தால் அது சரியில்லை. பிணை நிபந்தனைகள் பூரணப்படுத்தப்பட்டதன் பின்னர் யோஷித்த ராஜபக்ச உள்ளிட்ட 4 கடுவலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்று மாலை விடுவிக்கப்பட்டனர். தாமதம் இன்றி நெல் கொள்வனவு செய்வதற்கு நாடு பூராகவும் களஞ்சிய வசதிகளை விஸ்தரிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். இன்று நடைபெற்ற புலனறுவை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை கூறினார். புலனறுவை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் புலனறுவை கல்வி கல்லூரி கேட்புக்கூடத்தில் நடைபெற்றது. 2015 ஆண்டு புலனறுவை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இங்கே கலந்துரையாடப்பட்டது. அரசாங்கம் வருடாந்தம் அபிவிருத்திக்காக ஒதுக்கும் பணத்தை மக்கள் நன்மையடையும் வகையில் உரிய வகையில் பயன்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பு என இதன்போது ஜனாதிபதி கூறியுள்ளார். நான் அறிந்த விதத்தில் புலனறுவை மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணம் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. ஏனைய எந்த மாவட்டத்திலும் அவ்வாறு இடம்பெறவில்லை. இந்த வருடம் கிடைத்த பணத்துக்கும் அவ்வாறு நடக்க முடியாது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை அறிக்கையை வழங்க வேண்டும். குர்நாங்கிலிருந்து ஹபரன வரையிலான ரயில் வீதி அமைப்பது தொடர்பிலான ஆய்வுகளை ஆரம்பித்துள்ளதாக இதன்போது அமைச்சர் நிமல் சிறிபால சில்வா கூறினார். புலனறுவை மாவட்டத்தின் நீர்விநியோக திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதாக இங்கு அமைச்சர் ஃபக்கீம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அடுத்த 3 வருடங்களில் புலனறுவை மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும். அண்மையில் 350 ரூபாவுக்கு உரம் வழங்குமாறு பகமன பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அடுத்து வரும் சில மாதங்களில் நாட்டின் பல பகுதிகளில் நீர் பிரச்சனை ஏற்படும்.
நீர்மின் உற்பத்தியின் தேவையும் தற்போது அதிகரித்துள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே நீரை முறையாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும். அந்த பொறுப்பு நீர்ப்பாசன திணைக்களத்துக்கும் மகாவலி திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகளுக்கும் உள்ளது. இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் நீருக்கு பாரிய பிரச்சனை ஏற்பட முடியும் என்பது தெரிகின்றது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களின் கோரிக்கை தொடர்பில் இந்திய மத்திய மற்றும் மாநில அரசுகள் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என தமிழக கரையோர விசைப்படகு மீனவர் சங்கத்தின் ஆலோசகரும் ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவருமான என் தேவதாசன் குறிப்பிட்டார். இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள நாட்டு படகுகள் அனைத்தும் இன்று முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தேவதாசன் தெரிவித்தார். எந்த தொழில நாங்க பண்ணாம முறையான மீன்பிடிப்புல ஈடுபட்டாங்க மீனவர்களை எந்த ஒரு வழக்கம் போடாம உடனடியாக விடுவிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனே நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்க இன்றைக்கு இந்த பாமன் நாட்டுப்படகு மீனவர்கள் போராட்டம் பண்ணது போல 6 மாவட்ட மீனவர்களும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இன்னும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். தமிழக அரசு விதிச்சிருக்கிற எந்த ஒரு சட்டவிரோத மீன்பிடிப்பும் ஈடுபடுறதில்லை. விசைப்படகுகளை போல நாங்க ரெட்டமடி சுருக்குமடி எதுவும் இழுக்கிறதில்லை. அதனால எங்க படகுகளோட மீனவர்களை விடுவிக்கணுங்கிறதுனால இன்னைக்கு இந்த கடல் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வாரத்துக்குள்ள எங்க பிள்ளைகளையும் தொழிலையும் விடுதலை செய்யணும். எங்களுக்கு இதை விட்டா வேற பொழப்பு கிடையாது. மீனவ மக்களுடைய கோட்பாட்டை அரசாங்கத்துல பேசுறதே கிடையாது. விவசாயிகளுக்கு ஒண்ணுன்னா பேசுறாங்க, மீனவ தொழிலாளர்களுக்கு எந்த ஒன்னான உயிர் காப்பீட்டு கிடையாது. அதை பத்தியே பேசவே மாட்டுக்காக. 1996 ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திகிவிலை ரயில் நிலைய குண்டுவெடிப்பு தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த சின்னப்பு செல்வராசா மற்றும் செல்வராஜ் ஸ்ரீதரன் ஆகிய இருவருக்கும் தலா 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலதிபர் நீதிபதி ஆராங்கனி பெரேரா முன்னிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்புக்கு ஒத்தாசை வழங்கியமை, 64 பேரின் உயிர்களை காவு கொள்ளப்பட்டமை, 400 பேருக்கு காயம் விளைவித்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தன. கடந்த 20 வருடங்களாக விளக்கமில் வைக்கப்பட்டிருந்தமை காரணமாக இவர்களுக்கு 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2 வருட சிறை தண்டனை நிறைவு பெற்ற பின்னர் வவுனியாவில் உள்ள புனர்வாழ்வு முகாமில் இருவருக்கும் புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் எனவும் கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் ஏனைய பிரதிவாதிகள் சிறை தண்டனை அனுபவித்து வருவதாக நீதிபதி ஐராங்கனி பெரேரா இதன்போது சுட்டிக்காட்டினார். 2013ஆம் ஆண்டு இவர்களுக்கு 5 வருட சிறை தண்டனை தருவதற்கான உத்தரவாதம் வழங்கப்பட்ட போதும் இவர்கள் தாம் நிரபராதிகள் என்ற அடிப்படையில் அதை ஏற்க மறுத்திருந்தார்கள். மீண்டும் நாங்கள் சட்டமாதிப திணைக்களத்துடனும் நீதிமன்றத்துடனும் ஒரு சமரசமான முயற்சியில் நாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக கதைத்து ஒரு முயற்சியில் வந்தபோது 20 வருடம் ரிமாண்டில் இருந்த காலத்தையும் இவர்களுக்குள்ள சாட்சிகளின் தன்மையையும் கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இவர்களுக்கு 2 வருட சிறை தண்டனையும் 1 வருடம் வவுனியா பூந்தோட்டத்தில் புனர்வாழ்வு அளிப்பதாகவும் தெரிவித்து இந்த வழக்குக்கான தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி இந்த மாதத்துடன் 1 வருடம் பூர்த்தியாகின்றது. கூட்டு ஒப்பந்தத்தை புதுப்பித்து சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். திகாம்பரம் ஐயா பார்லிமெண்ட்ல நல்லா உள்ளுக்கு ரணில் விக்ரமசிங்கியோட நல்லா இருக்காரு, ஒன்னாதான் இருக்காங்க. ஏன் எங்களுக்கு இந்த சம்பள பேச்சுவார்த்தைய பேசி அவங்களுக்கு கொடுக்க இயலாது? அவருக்கு மலையக மக்களோட ஓட்டு மட்டும்தான் திகாம்பரத்துக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப அவர் ஓட்டை வாங்கிட்டு அவங்க நல்ல பெஜரோவுல நல்ல வாகனத்துல நல்ல வசதியாக போறாங்க. இந்த தோட்ட தொழிலாளியை பத்தி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அருவி போய் காஞ்சி போயிடுச்சு, குடையெல்லாம் கொட்டி போயிடுச்சுங்க. 15 கிலோ 14 கிலோ கேட்கறாங்க தோட்டத்துல. எங்களுக்கு எடுக்கக்கூடியது 7 கிலோ 8 கிலோ தான் எடுக்க முடியும். 10 கிலோ எடுத்தா கூட எங்களுக்கு அரை பேர் தான் போடுறாங்க. ஆர்மியன் தொண்டமா சார் சொன்னாரு, ரணில் விக்ரமன் சார் சொன்னாரு, திகாம்பரம் சார் சொன்னாரு, எல்லாருமே சொன்னாங்க. ஓட்டு கேட்கறவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு சம்பளத்தை வாங்கி தரேன்னு தான் இதுவரைக்கும் சொல்றாங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு அதுல எந்த விதமான நல்ல முடிவுமே இல்ல. எங்களுக்கு சம்பளம் கிடைக்காது போலத்தான் தெரியுது. பார்க்க போனா ரணில் விக்ரமன் சொன்னாரு, நாங்க சம்பளத்தை கொடுத்தாரோம், விலைவாசி குறைக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே திகாம்பரம் ஓட்ட 1,10,000 ஓட்டு எடுத்தாரு. எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கல. 1000 ரூபாய் பேசினாரு, அவரும் பேசின மாதிரி இருக்கு. ஒண்ணுமே ஒரு நடவடிக்கை யாருமே வரல. நாங்க அதான் நினைச்சிருக்கோம். எல்லாம் சேர்ந்து தோட்ட தொழிலாளர் அவ்வளவு பேர் சந்தாவை நிப்பாட்டிட்டு எந்த அரசியல்வாதியும் எங்களுக்கு வேணாம். எலெக்ஷன் டைம்ல மட்டும் எங்களுக்கு விட எங்களுக்கு ஓட்டு கேட்டு சம்பளம் தரேன், அதை செஞ்சு தரேன் சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு சலுகையுமே இல்ல. ராதாகிருஷ்ணன் இருக்காரு,
திகாம்பரம் இருக்காரு, தொண்டமானவர்கள் இருக்காரு. அவங்க 3 பேருமே பாராளுமன்றத்துக்கு போயிட்டாங்க 3 பேருமே. ஆனா எங்களுக்கு இன்னும் சம்பளம் கூட எதுவுமே இல்ல. அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும் சம்பளம் கூட்டியிருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு. ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் சம்பளம் எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு தீர்மானம் வரல சம்பளத்துக்கு. சம்பூர் அனல் மின் நிலைய உற்பத்தி நிலையம் தொடர்பில் அரசியல்வாதிகள் மௌனம் சாதிக்கின்றமை சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக மக்கள் கூறுகின்றனர். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து பல வருடங்களின் பின்னர் சொந்த இடங்களுக்கு திரும்பியுள்ள தாம் இந்த அனல் மின் நிலையம் காரணமாக பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடுவதாக சம்பூர் மக்கள் கூறுகின்றனர். எமது அரசியும் எமது கட்சிகளும் என்ன இந்தியாவுக்கு அடிமைப்பட்டா வாழ்றாங்க. எங்கட பிரதேசத்தை தானே தாராபாத்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க வேணும். எமக்கு துணையா இருக்கிற எமது கட்சிகள் ஏன் இது இவ்வளவு காலம் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள்? எமது பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுடைய இன்னல் துயர்களை எடுத்து சொல்ற எங்கள சக்தி எஃப்எம்முக்கும் சக்தி டிவிக்கும் அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்கள் பணிப்பாளர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கடமைப்பட்டு இருக்கின்ற இவ்வாறான செய்திகளை உலக நாட்டுகளுக்கு எடுத்து கூறுவதால திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே ஐயா சொல்லியிருந்தார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரான சம்பந்தர் ஐயாவை போல சிறந்த தலைவர் தமிழ் தலைவர் யாருமே இல்லைன்னு சொல்லி அப்படி காய்ச்சிருந்தார் கூட்டத்தில். ரணில் விக்ரமசிங்கே அவருக்கும் சம்பந்தர் ஐயாவுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு அந்த அளவு இருக்கிற போது ஏன் பாராளுமன்றத்தில் சம்பந்தர் ஐயா கதைச்சி இந்த அனல் மின் நிலையம் சம்பந்தமான பிரச்சனையை கதைச்சி நீ பாட்டையெல்லாம் போனது அவரால் சம்பந்தனையா இந்தியாவுக்கு அடிமையா அவர் நினைச்சா இந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு காணலாம் தானே. அனல் மின் நிலையத்தால எங்களுக்கு சகல வளங்களும் பாதிப்பாகுது. நாங்க இது சம்பந்தமா திருவண்ணாமலையில ஒரு 2 மாதம் முதல் சம்பந்தரையாட்ட கடிதம் கொடுத்து கொண்டு கழிச்சினாங்க. அவர் அதை கடிதத்தை பார்த்து எல்லாம் சரி வரும் என்று அவர் வார்த்தை சொன்னவர் வழியே அதுக்கு பிறகு தான் இந்தியாவோடையோ இலங்கை அரசாங்கத்தோடையோ ஒரு சுமான கதையும் அவர் இல்லை. அவர் திரும்பி பார்க்கறே இல்லை. ஆனா அவர் வாக்கெடுப்பு வார நேரங்கள்ல இங்க எங்களை தேடி வருவார். இது நாங்க தேடி போய் கூட அவர் அந்த வசனங்கள் வருதில்லை. என்னத்துக்காக வேற இந்தியாவோட சில ஒப்பந்தங்கள் வச்சுட்டாரா என்னன்னு எங்களுக்கு விளங்கிக் கொள்வதில்லை. இதே சக்தி டிவி இதை உலகங்களுக்கு எடுத்து காட்டுறதால அவங்களுக்கு ஒரு நன்றியை நாங்க கூறுறோம். விடியல் என்ற சொல்லிற்காக போராடிய பலர் இன்று வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். சுதந்திரத்திற்காக சுய வாழ்வினை அர்ப்பணித்த பலர் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்காது வாழ்ந்து வருகின்றனர். அவ்வாறான ஒருவரே முல்லைத்தீவு கைவேலி பகுதியைச் சேர்ந்த சிவநாதன் சிவரேசராசா. கோர யுத்தத்தில் தனது காலை இழந்த போதிலும் நம்பிக்கை இழக்காது தனது 4 பிள்ளைகளுக்காய் போராடுகின்றார் இந்த தந்தை. வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாத போதிலும் கூலி வேலை செய்தேனும் தனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளம் பெற செய்ய முயற்சிக்கும் இந்த முன்னாள் போராளிக்கு தொடர்ந்தும் கூலி வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. புனர் வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளின் பெயரில் இசை நிகழ்ச்சிகளையும் பட்டிமன்றங்களையும் நடத்தி சர்வதேச நாடுகளில் நிதி சேகரிப்பவர்கள் அந்த நிதியை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குகின்றார்களா என்ற கேள்விக்கு இவர்களது வாழ்க்கை வித்திடுகின்றது. எங்களுக்கு இப்ப சில விடயங்கள் தெரிய வருது என்னன்னு சொன்னால் எங்கட பெயரை சொல்லி ஊனமுற்றவர்கள் முன்னாள் போராளிகள் கஷ்டப்பட்டவர்கள் என்ற பெயர்ல கூடுதலான இசை நிகழ்ச்சிகளை நடத்தி அங்கு காசுகளை வசூலிச்சு அவங்க பெற்றுக்கொள்வதாக எங்களுக்கு தெரிய வருகிறது. ஆனால் இப்படியான வேலையை செய்பவர்கள் எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு எங்கள் நிலைமையை அறிந்து எங்களுக்கு நேரடியாகவே அவங்க சில உதவிகளை செய்து தருவது நல்லது என்று நினைக்கின்றேன். பூரணப்படுத்தாத வீட்டு திட்டம், சுயதொழில் வாய்ப்பின்மை மற்றும் எவ்வித கொடுப்பனவுமின்றி வாழும் தனக்கென எவரேனும் உதவுவார்களா என்ற ஏக்கத்துடன் வாழ்ந்து வருகிறார் இந்த முன்னாள் போராளி. வடமாகாண விவசாய கண்காட்சி மன்னாரில் இன்று ஆரம்பமானது. சந்தையை நோக்கிய சூழல் நேயமான விவசாயம் என்ற கருப்பொருளில் இம்முறை இந்த கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. உயிரங்குளத்தில் உள்ள மன்னார் மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் இன்று ஆரம்பமான இந்த கண்காட்சி நாளை மறுதினம் வரை நடைபெறவுள்ளது. எந்த விவசாய பொருட்களை எடுத்தாலும் அவை மக்களின் உடல் நலத்திற்கு ஊறு விளைவிப்பனதாக இல்லாமல் ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடியவனாக இருக்கத்தக்க வகையில் உற்பத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இயற்கை உரத்தில் பயிர் செய்யப்படும் பயிர் வகைகளுக்கு வெளிநாட்டிலும் அதிக கிராக்கி இருந்து வருகின்றது. வெளிநாட்டில் செயற்கை உரத்தை குறைத்து இயற்கை உரத்தையும் செயற்கை கிருமிநாசினிகளுக்கு பதில் இயற்கை உயிரியல் கிருமிநாசினிகளையும் பாதிக்க தொடங்கியுள்ளார்கள். செயற்கை உரங்களும் செயற்கை கிருமிநாசினிகளும் பாதிக்காது பயிரிடப்பட்ட உற்பத்திகளை கூடிய பணம் கொடுத்து வாங்குகின்றார்கள்.
HIV வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளான அல்லது நாட்டில் உள்ள எய்ட்ஸ் நோயாளர்கள் தொடர்பில் காணப்படும் தேசிய கொள்கையின் பிரகாரம் அத்தகையவர்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் காட்டக்கூடாது என்றும் அதனை பிரகடனப்படுத்துமாறும் சட்டத்தரணி சேனானி தயாரத்ன உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட பிரதமர் நீதியரசர் கே ஸ்ரீபவன், நீதியரசர் ஈவா வனசுந்தர ஆகியோருக்கு இடையே நீதியரசர் குலாம் எந்த ஒரு பிரஜைகளுக்கும் 5 வயது முதல் 18 வயது வரை அரசாங்க பாடசாலையில் கல்வியை கற்பதற்கான உரிமை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியது. கண்டி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சுரங்கனி எல்லாவல இன்று இயக்க மத்திய மாகாண ஆளுநர் சுரங்கனி இல்லாதல இன்று அதிகாலை காலமானார். கண்டி வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சுரங்கனி எல்லாவல இன்று இயற்கை எழுதினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளந்த எல்லாவளவின் தாயான அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நந்த எல்லாவளவின் மனைவியும் ஆவார். பூதவுடல் பல்லேகலே மாகாண சபை கட்டட தொகுதியில் மக்கள் அஞ்சலிக்காக இன்று மாலை 4 மணி வரை வைக்கப்பட்டிருந்ததுடன் பின்னர் ரத்தினபுரி படுகதிர பகுதியில் உள்ள அன்னாரின் வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அன்னாரின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் புதன்கிழமை ரத்தினபுரியில் இடம்பெறவுள்ளன. இதேவேளை முன்னாள் அமைச்சர் சுரணிமல ராஜபக்ஷ இன்று காலை கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் காலமானார். 68 வயதான அவர் 2 பிள்ளைகளின் தந்தையும் ஆவார். சுரணிமல ராஜபக்ஷ பிரதமரின் விசேட பிரதிநிதியாகவும் செயற்பட்டார். இன்று இரவு முதல் ஹங்கல்லையில் உள்ள அன்னாரின் வீட்டில் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 20வது நாள் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு, கொழும்பு மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இடம்பெற்றன. மத்திய மாகாணத்துக்கு சென்றுள்ள எமது குழுவினர் கண்டி, சூரியகுட் ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். குரங்கு, காட்டுப்பன்றி ஆகிய விலங்குகள் காரணமாக இப்பிரதேச மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விலங்குகள் இப்பிரதேச மக்களின் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தியுள்ளன. மற்ற குழுவினர் கண்டி மாவட்டத்தின் உடுனுவர, கிரிவாவுல, நித்தகொல்ல, புலகொள்ளமத் ஆகிய பகுதிகளுக்கு சென்றிருந்தனர். இந்த பகுதியில் பித்தளை கைத்தொழில் வியாபாரிகள் பெரும் சவால்களை எதிர்கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. ஹித்தகொல்ல, புலுகொல்பத்து கிராம மக்கள் இந்த கற்பாறை காரணமாக பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தின் அவிசாவலியின் பல்வேறு பகுதிகளுக்கும் எமது குழுவினர் சென்றிருந்தனர். පෞද්ගලික ප්‍රශ්න තියෙනවා නම් අපිට දැන් ඉදිරිපත් කරන්න අපේ කණ්ඩායම අපි ඉන්නවා අපි පෞද්ගලිකව මේ පිළිබඳව සටහන් කරගන්නවා